ஊற்றியாச்சு. கடுகும் போட்டேன். லவங்கம், சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும். இப்போ இது வதங்கிறதுக்கு கல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கலாம். சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். நல்லா அது தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கடலை மாவு, துவரம்பருப்பு மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பு மாவையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 1 ஹவருக்கு முன்னே ஊற வச்சேன். ஒரு 3/4 கைப்பிடி அளவு அதை மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டிடும். அது கட்டாமல் இருக்க கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இந்த ஹோட்டலெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா, அந்த மாதிரியான இது சட்னி. இது நல்லா கொச்சிடுச்சு. இப்போ கொச்சி முடித்தோடனே கொத்தமல்லி தூவி இது இறக்கிடலாம்.